இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, வீட்டு வாசலில் சாண பிள்ளையார் வைப்பது எதற்காக அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம இதை சொன்னா கண்டிப்பாக சாணத்திலே பிள்ளையார் என்பதை பிடித்து பூஜை செய்கின்ற பழக்கமானது நம்முடைய தமிழர் பண்பாட்டிலே இரண்டர கலந்த ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அதே சாணத்தை உருட்டி ஒரு பிள்ளையார் மாதிரி அப்படி பிடிச்சிட்டு அது மேலே ஒரு சந்தன குங்குமத்தை வச்சு 2 அருகம்புல்லை எடுத்து ஓம் கம் கணபதையே நமஹா அப்படின்னு பிள்ளையாரை தியானிச்சு, பிள்ளையாரே நான் இதிலே உன்னை பார்க்கிறேன்னு சொல்லி அந்த அருகம்புல்லை எடுத்து அந்த சாண பிள்ளையார் மேலே போட்டு வச்சுட்டோம்னா, சாண பிள்ளையாரை வைத்து வழிபடுவதன் மூலமாக அந்த வீட்டிலே ஆரோக்கியமான வீட்டு வாயலிலே அந்த கோலத்தை போட்டு அந்த கோலத்தின் நடுவிலே அந்த சாண பிள்ளையாரை வச்சு அது மேலே ஒரு பூசணி பூ அப்படிங்கிறத வைப்பா. இந்த மார்கழி மாதத்தில் மற்ற நாட்களில் என்ன பூ கிடைக்கிறதோ அதை கூட வச்சுட்டு இருப்பா. இது எதுக்காகன்னு சொன்னால், அந்த இடத்திலே சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை சுத்தப்படுத்துவதற்காக. இந்த நுரையீரலை நல்லபடியாக இயக்கக்கூடிய சக்தி என்பது இந்த பசுஞ்சாணத்திற்கு உண்டு. இதனால்தான் இந்த சாணி பிள்ளையார்